ரீசெண்டா ஹர்ஷித் ராணாவோட செலக்ஷனை வச்சுட்டு சோஷியல் மீடியாஸ்ல நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹர்ஷித் ராணா செலக்ஷன் பின்னாடி கோச் கௌதம் கம்பீர் இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்த கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களோட யூடியூப் சேனல் வியூஸ் மற்றும் காசுக்காக ஹர்ஷித் ராணா மீது விமர்சனம் வைக்கிறது எந்த விதத்திலையும் ஏத்துக்க முடியாது. அவரு இந்தியன் டீம்ல சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனா அத பத்தி குறை சொல்லுங்க. அதை விட்டுட்டு பர்சனலா அவரை சோஷியல் மீடியாஸ்ல ட்ரோல் பண்ணாதீங்க. ஹர்ஷித் ராணா எந்த வித மெரிட்லயோ இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகல. அவங்க அப்பா ஒன்னும் எக்ஸ் சேர்மனோ ஃபார்மர் கிரிக்கெட்டோ கிடையாது. அவங்களோட பையனை எடுத்துட்டு வந்து டைரக்டா இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்றதுக்கு அவரோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவரை நாங்க டீமுக்குள்ள செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 23 வயசு பையனை இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா அவரோட மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த விமர்சனங்கள்னால அவரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம அவரோட ஓன் லைஃப் கூட பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ்க்குலாம் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க, தயவு செஞ்சு யங் பிளேயர்ஸை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நிறுத்துங்க. ஏன்னா இதே சிச்சுவேஷன் நாளைக்கு உங்க பையனுக்கும் நடக்கலாம். இந்த மாதிரி யங் பிளேயர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு இந்தியாவோட ஃபியூச்சர் ஜீரோவா இருக்கும். தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேலேயும் விமர்சனம் செய்யணும்னா என்ன செய்யுங்க, அவரை விட்டுருங்க. என்ன விமர்சனம் இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீர் அவர்கள் சொல்லியிருக்காருங்க.